எஸ்எஸ்சி ஜிடி அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ பாருங்க. இல்ல மேத்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணல. எக்ஸாம் எழுதிட்டு வந்த ஸ்டூடெண்ட் சில ஷிஃப்ட்ல ஈஸியா இருக்கு, சில ஷிஃப்ட்ல கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் படி பேட்டர்ன் தான் கேட்கறாங்களா, கொஸ்டினோட டஃப்னஸ் லெவல் எந்த மாதிரி இருக்கு, என்னென்ன டாபிக்லாம் கை வைக்கிறாங்க, ஸோ இதெல்லாமே நீங்க தெரிஞ்சு அதுக்கேத்தாப்புல ரிவிஷன் பண்ணீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப பாக்குற கேள்வி மோஸ்ட்லி 28th ஏப்ரல் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல எடுக்கப்பட்ட கொஸ்டினா இருக்கும். சரி, இப்ப கேள்வியை வந்து பாருங்களேன். The perimeter of the rhombus 68 centimeter. One of its diagonal 30 centimeter. What will be the ratio of two diagonal? இப்ப இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸாம்ல வருதுன்னா முதல்ல உங்க மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்றேன். ஸோ ராம்பஸ் வந்து சொல்லிட்டாங்க, ரைட்? ராம்பஸ்னாவே எங்க லேர்ன் பண்ணியிருப்போம்? ஏரியா சம்பந்தப்பட்ட கான்செப்ட், அதாவது மென்சுரேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கா, அதுல வந்து லேர்ன் பண்ணியிருப்போம். இப்போ மென்சுரேஷன்ல ராம்பஸ் ரிலேட்டடா ஒரு ஃபார்முலா இருக்கும். ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன? ராம்பஸோட ஏரியா ஃபார்முலா ஆஃப் D1 இன்ட்டு T2 அப்படின்னு வந்து நம்ம லேர்ன் பண்ணியிருப்போம். சரி, இப்போ T1 T2 என்பது டயனல். ஸோ ஒன் ஆஃப் த டயனல் கொடுத்துட்டாங்க. அப்போ T1 வந்து கொடுத்துட்டாங்க வச்சுக்கலாம். என்ன கேட்குறாங்க? ரெண்டு டயனலுக்கான ரேஷியோ. அப்போ T1 ரேஷியோ T2. ஸோ இதான் கேட்குறாங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா முதல்ல என்ன டாபிக்னு உங்க மைண்ட்ல வந்துடும். அடுத்து சம்பந்தப்பட்ட ஏதாவது ஃபார்முலா வந்து அது மைண்ட் வந்துடும். அதை வச்சு எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் நீங்க வந்து யோசிச்சுன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்னா ஆன்சர் பண்ணலாம். ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு கொஸ்டினை பார்த்தனே அது எப்படி சார் அப்ரோச் பண்றது, இதுதான் நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதுக்காக தான் சொல்றேன். இப்போ என்னன்னா இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு நல்லா கவனிங்க. சைடு கொடுக்குறாங்க, டயகனல்ஸ் நல்லா கவனிங்க. டயகனல் T1 T2 இருந்துச்சுன்னா இது மூணையும் சம்பந்தப்பட்ட வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு. அதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா கண்டுபிடிக்கலாம். இப்ப சைடு எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னா, பெரிமீட்டர் இருக்குல்ல. ஸோ பெரிமீட்டர்ல என்ன பண்ணலாம்னா, இப்ப ராம்பஸ் பொறுத்தளவுக்கு ஏரியா சைடு கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணலாம்? சைடு கண்டுபிடிக்கணும் டிவைட் பை 4, பெரிமீட்டர் டிவைட் பை 4 போட்டோம் அப்படின்னா, ஏன்னா 4 பக்கங்கள் இருக்கும், ரைட்டா? ஸோ அதனால 17 சென்டிமீட்டர், அதாவது சைடு வந்து 17 கண்டுபிடிச்சோம். டயகனலோட D1 இருக்கு, அதை சப்ஸ்டிட் பண்ணி என்ன பண்ணிடலாம்னா D2 வந்து கண்டுபிடிச்சலாம். அவன் கேட்கறது T1 T2 வந்து ரேஷியோ. ஸோ அதனால என்னன்னா ஆன்சர் எடுத்துடலாம். அப்ப என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி ஒரு டாபிக்ல ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வருது, அது எப்படி நீங்க சால்வ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இப்பவே என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஏரியா மென்சுரேஷன் 2Dல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட், சரி 2D கிடையாது 3Dல என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்கோ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி போயிட்டு எடுத்து என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு கிளாஸ் எடுக்கும்போது கம்ப்ளீட் எஸ்எஸ்சி ஜிடிக்காக மட்டுமே வந்து ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தேன். இதை ஒன்லி என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடியில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பேன். சும்மா நிறைய சேனல்ஸ் மாதிரி அதுல எடுக்கிறேன் இதுல எடுக்கிறேன் அப்படிலாம் இல்லை. ஒரே ஒரு தான் எஸ்எஸ்சி ஜிடி எடுக்கிறேன்னா எஸ்எஸ்ஜில கேட்ட கொஸ்டின் மட்டும்தான் இருக்கும். அதுலயுமே 2025 இங்க பாருங்க ராம்பஸ் ரிலேட்டடா கொஸ்டின் எடுத்திருக்காங்க. தயவு செய்து உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா இது கம்ப்ளீட்டா ஃப்ரீ கோர்சஸ் தான். டோட்டலா வந்து 10 வீடியோ போட்டிருப்பேன். 10 வீடியோமே யூடியூப்ல தான் இருக்கு. பிளேலிஸ்ட்கான லிங்க்குமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்க. ஸோ ரீசனிங்லுமே வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஹிந்தி சேனல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க, அதை வச்சு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதுல மிஸ்ஸிங் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க. மோஸ்ட்லி ரீசனிங்ல இந்த நம்பர் சீரியஸ் வரும்போது ஏதர் கூட்டுறதா இருக்கும் இல்ல பெருக்கிறதா இருக்கும், ஒர்க்கா இருக்குது. மோஸ்ட்லி கூட்டல் பெருக்கல் இதுக்குள்ளதான் என்னன்னா ஒரு பேட்டர்ன் வந்து இருக்கும், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இப்ப 49 இருக்கா, 55 இருக்கா, 67 இருக்கா, நீங்க என்ன பண்ணுன்னா 55ல இருந்து 49 கழிச்சா 6, 67ல இருந்து 55 கழிச்சா 12, அப்ப என்ன 6 12ன்னு வருது. ஸோ அப்ப டிஃபரன்ஸ் வந்து ஒரு 6, அதுக்கப்புறம் ஒரு 12. அப்போ ஒரு பேட்டர்ன் வந்து ஒரு 18ன்னு எடுத்துன்னு வச்சுக்கலாம். அதாவது நீங்க 67ல இருந்து 18 கூட்டினா 85 வருது. ஆப்ஷன்ல 85னே கிடையாது, ரைட்டா? அப்ப என்ன இந்த பேட்டர்ன் வராது. ஈவன் 85 பிளஸ் அடுத்து 18க்கு அப்புறம் 24 போடுமா, அது கூட்டும் போது என்னன்னா 109. ஆனா இங்க 117 இருக்காங்க. என்ன சொல்ல வரனா 6 12 18 24 இந்த 6 கூட்டிட்டு போற பேட்டர்ன் வந்து எடுக்கல அப்படின்னு வந்து சொல்றேன். அப்ப இந்த பேட்டர்ன் இல்லைன்னா வேற என்ன பேட்டர்ன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணணும். நல்லா கவனிங்க. அதே டிஃபரன்ஸ் வந்து பார்க்கும்போது முததுக்கு 6 வருது. அடுத்து என்ன வருது? அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. அடுத்து 12 வருது. அடுத்து என்ன வரும்? 20 வருது. அதாவது என்னன்னா நல்லா கவனிங்க, 20 வரும்னா நம்ம அந்த மாதிரி எடுத்தோம். ஸோ 6 12 அப்படின்னு இருக்கா. இப்ப 6க்கு அப்புறம் இங்க என்ன இருக்கு? பிளஸ் 6 இருக்கு. இங்க என்ன இருக்கு? பிளஸ் 8 இருக்கு. என்ன இருக்குன்னா 6 8 அதுக்கப்புறம் வந்து 2 ஆட் ஆகிட்டே போகுது, 10 ஆகுது, அப்புறம் 12 ஆகுது. இந்த மாதிரி பேட்டர்ன்ல போகுது. ஸோ அப்ப 10ன்னு வரும்போது என்ன, இங்க 30ன்னு வரும், ரைட்டா? இங்க என்ன வரும்? 42ன்னு வரும். அப்ப என்ன மீனிங் பண்றேன்னா 6 12 20 30 42 இதுதான் டிஃபரன்ஸ் இருக்கு. இதுல எப்படி ஆட் பண்ணிருக்காங்கன்னா 6 8 10 12ன்னு. அதனால என்ன வரும்னா நல்லா கவனிங்க. அப்ப 67 அதோட ஒரு 20 கூட்டினா என்ன 87 ஒரு ரைட்டா. அப்ப பேட்டர்ன் என்னன்னா 87. சரி, எதுக்காக சொல்லணும்னா நம்ம ஒரு பேட்டர்ன் வந்து பார்ப்போம். வரலன்னு சொன்னோம்னா ஓகே இது வந்து மேபி வந்து கொஸ்டின் தப்பு போல அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து
ஏதாவது ஒரு ஆப்ஷனை போடும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு என்ன பண்ணுங்க, இன்னொரு ஏதாவது பேட்டர்ன் இருக்கான்னு பாருங்க. சுத்தமாவே பேட்டர்ன் வரலைன்னா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா ஸ்கிப் பண்ணிட்டு வேற கொஸ்டின்ஸ் வந்து போய்க்கலாம். A train crosses a standing person in 20 seconds and 400-meter long platform in 40 seconds. Find the speed of the train. ட்ரெயின் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் எப்போதுமே கேட்பாங்க. ப்ரீவியஸ் இயர்லயும் என்னதான் கேட்டிருந்தாங்க. நான் எதுக்காக சொல்ல வாரேன் அப்படின்னா, ட்ரெயின்னாவே ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த லாஜிக் லென்த்தை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சா மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது உங்களால ஆன்சரே பண்ண முடியும். இப்ப இதுக்கான இதுமே நல்லா கவனிங்க. ஸோ இதுக்கான ஒரு ட்ரெயின் சம்பந்தப்பட்ட ஒரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, அதை டைப் வைஸ் நீங்க பார்க்கலாம். எல்லாமே ப்ராப்பரா என்னன்னா எஸ்எஸ்சி ஜிடில போன வருஷம் கேட்ட கேள்விதான் ட்ரெயின் சம்பந்தப்பட்டது. இதோட கான்செப்டை உங்களுக்கு நான் அனிமேஷன் வச்சு வந்து டீச் பண்ணியிருப்பேன். தயவு செய்து வந்து என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோவை வந்து பாருங்க. சரி, இப்ப என்ன ஆகுங்க, இந்த கேள்விக்கு வாங்கலாம். இப்ப என்ன சொல்றான், ஒரு பர்சன் ஸ்டாண்டாங்க, சும்மா ஒரு பர்சன் நின்றுகிட்டு இருக்காராம். அவரை கிராஸ் பண்றதுக்கு அந்த ஒரு ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுதாம். அதுக்கு டைம் எவ்வளவு சொல்றாங்க, 20 செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல என்ன மீன் பண்றாங்க நல்லா கவனிக்கலாம். ஒரு பர்சன் என்பதுன்னா அவருக்குன்னு ஒரு லென்த் கிடையாது. அப்ப ஒரு ட்ரெயின் ஆனது அவர் கவர் பண்றதுக்கான டைம் சொல்றாங்கன்னா என்ன மீனிங், அந்த ட்ரெயினோட லென்த் இருக்கும் பாத்தீங்களா, அந்த ட்ரெயின் இருக்கா, அந்த ட்ரெயினோட லென்த்தை கவர் பண்றதுக்கான டைம் தான் என்னன்னா 20 செகண்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு ஆளு நிக்கிறாங்கன்னா அவர் அந்த ட்ரெயின் கிராஸ் பண்ணது அதுக்கு தான் டைம் வந்து 20 செகண்ட் சொல்றாங்கன்னா என்ன மீனிங், இந்த ட்ரெயினோட எவ்வளவு லென்த் இருக்கோ இந்த ட்ரெயினோட ஒவ்வொரு பெட்டியும் வந்துன்னா தாண்டி கம்ப்ளீட் ஆகுறதுக்கு எடுக்கிற டைம் வந்து 20 செகண்ட் அர்த்தம். அதே ஒரு லாங் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குன்னா அந்த பிளாட்ஃபார்முக்கான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த பிளாட்ஃபார்மோட டிஸ்டன்ஸ் என்னன்னா 400 மீட்டர் பிளஸ் என்ன இருக்கும், அந்த ட்ரெயினோட லென்த் இருக்கும். அது ரெண்டையும் என்னன்னா கவர் பண்றதுக்கு டைம் தான் வந்து 40 செகண்ட். இது புரியணும், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது புரிஞ்சா மட்டும்தான் இந்த இதுல ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் வந்து எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இந்த பேசிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கலாம். என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ட்ரெயினோட லென்த் எல் அப்படின்னு வச்சுக்கலாம். சும்மா அசியூம் பண்ணிக்கிட்டு ஒரு பர்சனை கிராஸ் பண்றதுக்கான ஸ்பீடு கண்டுபிடிக்கலாம். நம்மளுக்கு பேசிக் ஃபார்முலா ஸ்பீட்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ ஸ்பீடு இருக்கட்டும், டிஸ்டன்ஸ் என்பது நம்ம லென்னு வச்சுக்கோம். டைம் எவ்வளவு 20 செகண்ட் அப்படியே இருக்க வேண்டியதான். இப்போ ஒரு பிளாட்ஃபார்மா கிராஸ் பண்றதுக்கு அதே ஸ்பீடு தான். இப்ப டிஸ்டன்ஸ் எப்படி எடுக்கணும்னா முதல்ல அந்த ட்ரெயினோட லென்த் இருக்கும் பிளஸ் வந்து என்ன அந்த பிளாட்ஃபார்ம் லென்த் 400 மீட்டர் டிவைட் பை என்னன்னா 40 செகண்ட் வரும். ஏன் இந்த இடத்துல நம்ம கூட்டுறோம் அப்படின்னு உங்களுக்கு புரியணும், மறந்துடாதீங்க. சரி, இது ரெண்டும் என்ன பண்ணலாம், ஸ்பீடு சேம் இருக்கும்போது ரெண்டும் ஈக்குவலன் பண்ணலாம். ஈக்குவலன் பண்ணும்போது லென்த் எடுத்துடலாம். ஸோ லென்த் கண்டுபிடிச்சா அதை வச்சு என்னன்னா ஸ்பீடு வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம். சரி, நல்லா மறந்துடாதீங்க. நான் சொன்னதுபடி சேம் இதுதான். உங்களுக்கு பேசிக்ஸ் வந்து புரியணும். அது புரிஞ்சிருந்தா போதும், ஈஸியா என்ன பண்ணலாம்னா நீங்க வந்து அப்ரோச் பண்ண முடியும். கொஸ்டினுக்கு ஆன்சர் 20 மீட்டர் பை செகண்ட். அடுத்து ஒரு நம்பர் சீரிஸ், ராங் நம்பர் இன் எ கிவன் நம்பர் சீரிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எது வந்து ராங் நம்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேட்டர்ன் வந்து நம்ம ஃபாலோ ஆகுதான்னு பார்க்கணும். இப்போ இங்க 3 இருக்கு, 6 இருக்கு, அப்புறம் 11 இருக்கு. இப்போ 3 என்ன ஆகுது, பிளஸ் 3 ஆட் ஆகுது. 6 அதுக்கப்புறம் பிளஸ் 5 ஆகுது. அடுத்து 11 பிளஸ் வந்து 7 போட்டால் தான் 18 வரும். அப்போ 3, 5, 7, 9, 11, 13 இந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஆனா இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. எந்த இடத்துல மிஸ் ஆகுதுன்னா 27 இருக்கா, அதோட ஒரு 11. ஏன்னா 3, 5, 7, 9, 11 ரைட்டா. அப்ப ஒற்றைப்படையில வருது. ஸோ 27 பிளஸ் 11 போடும்போது என்ன 38 வரணும். ஆனா இங்க 39 இருக்கு. அப்ப அதுதான் தப்பு. என்ன வரும், 39 இருக்கிறதான் தப்பு. ஆப்ஷன் சி தான் வரும். அடுத்து எல்சிஎம் ஹெச்எஸ்சிஎஃப். ஸோ மீச்சிமா மீப்போவால இருந்து கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இதுல எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர் வந்து கொடுத்துட்டாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர் கேன் பி தியர் ஹெச்எஸ்சிஎஃப். இப்ப எல்சிஎம்முக்கும் ஹெச்சிசிஎஃப்க்கும் உள்ள தொடர்பு சம்பந்தப்பட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு, அது உங்களுக்கு புரியணும். ஒரு எல்சிஎம்ல வந்து ஒரு வேல்யூ வருதுன்னா கண்டிப்பா அதுல என்ன இருக்குன்னா ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹெச்சிசிஎஃப் மஸ்ட் பி த ஃபேக்டர் ஆஃப் வந்து எல்சிஎம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. தயவுசெய்து ரொம்ப வந்து என்ன அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா பேசிக்ஸ் வந்து பாருங்க. ஏன்னா நான் ஒவ்வொரு பேசிக்ஸையும் சொன்னோன்னு வச்சுக்கலாம், இது நம்ம வந்து என்னன்னா ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் கிடையாது. ஜஸ்ட் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு மட்டும் தான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ அதனாலதான் இப்ப 84 ஒரு ஃபேக்டர் தான் ஒன்றும் கிடையாது. 84 எத்தனாவது வாய்ப்பாடுலாம் வந்து அடியாகும் அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். 84 1, 2, 3, 4, 6, 7, 12, 14, 21, 28, 42, 84 இந்த எல்லா நம்பர்லையும் அடியாகக்கூடியதா இருக்கும். இப்போ இந்த நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் தான் வந்து ஹெச்சிஎஃப் வந்து வர முடியும். அப்படி பார்க்கும்போது என்ன, இதுல 21 இருக்கு பார்த்தீங்கன்னா 21 மட்டும் தான் ஆப்ஷன் இருக்கு. 18, 16, 15 எதுவுமே வராது. நீங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா பார்க்கணும் கூட அவசியம் கிடையாது. 84 இருக்கா, ஸோ 84ஓட வாய்ப்பாடுல எது 18, 16, 15 வராதுன்னு நீங்க கண்டுபிடிச்சாவே என்னன்னா எலிமினேட் பண்ணி ஆன்சர் எடுத்தலாம்.
ஜஸ்ட் என்ன அப்படின்னா எல்சிஎம்முக்கும் ஹெச்சிஎஃப்க்கும் தொடர்புள்ளத கான்செப்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். மைண்ட்ல வச்சுக்கங்க. எல்லாமே வந்து கிளாஸஸ் ஒவ்வொரு வீடியோவும் ஒவ்வொரு டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணும். பார்த்துக்குங்க. அடுத்து கேலண்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்துக்காங்கன்னு பாருங்களேன். வாட் வில் பி த டோட்டல் நம்பர் ஆஃப் டேஸ் இன் த மந்த் ஆஃப் பிப்ரவரி, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த இயர் 2300 அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேலண்டர் பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு என்னன்னா எத்தனை நாள் இருக்கு அப்படின்னு கேக்குறாங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணணும், அதுல கொடுத்த வருஷத்துல அது லீப் இயரா நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஏன்னா லீப் இயரா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா என்ன ஆகணும், பிப்ரவரியில எக்ஸ்ட்ரா ஒரு டே வந்து ஆட் ஆகும் ரைட்டா. இப்ப 2300 ஏன்னா அது லீப் இயர் கிடையாது. ஏன் அப்படின்னா 400ஆல அடி ஆகாது. அப்ப பிப்ரவரியில 28 நாள் தான். ஸோ பிப்ரவரி 28, ஜூன் நம்மளுக்கு வந்து இந்த கை விரல் வச்சு பார்ப்போம் பார்த்தீங்களா, அதாவது ஜனவரி பிப்ரவரி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்ப்போம்ல, அதை நீங்க பார்த்துக்கலாம். ஜூன் 30 வரும், ஜூலை 31 வரும், ஆகஸ்ட் 31 வரும். இந்த ஜூலை ஆகஸ்ட் இது சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவானா 30 31 கன்ஃபியூஷன் ஆகும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ மொத்த எல்லாத்தையும் கூட்டினா 120 டே வரும். 120 ஆப்ஷன் பில இருக்கு. ஸோ இவ்வளவுதான் வந்து கேள்வி கிடைச்சது. அதாவது கம்மியான கேள்வி தான் வந்து இருக்கு. பட் இருந்தாலும் வந்து கிடைச்சதை வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். மேபி இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நீங்க ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான். ஸோ கம்ப்ளீட்டா ப்ரீவியஸ் இயர் பேட்டர்ன் படி தான் கேட்குறாங்க. ஸோ அதனால என்னன்னா இந்த சீரியஸ் மட்டும் பாருங்க. கண்டிப்பா உங்க எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மேத்தை பொறுத்தளவுக்கு கான்செப்டை கேட்டு தான் தீர்வானுங்க, மாற்ற மாட்டாங்க. ஸோ அதனால தான் இருக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் என்ன நினைக்கிறீங்கன்னா புதுசா வந்துடுனா ஏதாவது வீடியோ போட போட அதை வந்து பார்க்கணும்னு நினைக்கிறீங்க தவிர ஆல்ரெடி லேர்ன் பண்ணதை எத்தனை வாட்டி ரிவிஷன் பண்ணீங்கன்னு பாருங்க. ஏன்னா ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மேத்துக்குலாம் எதுக்கு நான் பார்த்துக்கிட்டு ஒரு வாட்டி நான் லேர்ன் பண்ணாவே மைண்ட்ல நின்றுக்கிறோம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. மேத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரிவிஷன் பண்ணணும். நிறைய ஃபார்முலா இருக்கு, நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஏன்னா டைமிங் மேட்டர். நம்ம டைமிங்குள்ள சால்வ் பண்ணா அதனாலதான் சொல்றேன். இப்போ கம்ப்ளீட்டா வந்து என்னன்னா என்டையர் அதாவது மேத்தை வந்து நான் ரிவிஷன் பண்றதுக்கு வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்டா வந்து ஏதாவது கிளாஸஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஆப்ல நான் என்டையரா ப்ரொவைட் பண்ணிக்கேன். அதாவது 12 மணி நேரத்துல. ஸோ கம்ப்ளீட்டா 12 மணி நேரத்துல என்னன்னா என்டையர் மேத் ஃபார் த ஜிடி கான்செப்ட் வந்து கவர் ஆயிரும். இது கம்ப்ளீட்டா யாருக்காகனா லாஸ்ட் மினிட்ல ரிவிஷன். நான் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டேன். பட் என்னன்னா என்ன ஒரு வந்து ரிவிஷன் மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்கு. அதுக்கு ஏதாவது கரெக்டானா இது வந்து பர்ஃபெக்டா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்கை எடுத்து அதுல என்ன டைப்பு எப்படி வரும் என்ன பண்ணணும் ஏது பண்ணு சொல்லிட்டு அந்த பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணி கொடுப்பேன். ஸோ அதனாலதான் என்டையர் கோர்சஸ் எல்லாமே ஆப்ல தான் இருக்கு. ஆப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும். டவுட் இருந்தாலும் கால் பண்ணி சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது எக்ஸாம் எழுதியிருந்தாங்கன்னா அவங்க எப்படி இருந்து உங்ககிட்ட எப்படி வந்து கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னு கேளுங்க. கேட்டுட்டு ஏதாவது கொஸ்டின் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல வந்து ஷேர் பண்ணலாம். அதையும் நான் என்ன பண்றேன்னா கம்ப்ளீட் வந்து ஒரு அனலைஸ் வீடியோ மாதிரி எடுத்து அப்லோட் பண்றேன்.